பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மனமகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் 1 பேதுரு 1 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து, அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆம் பிரியமானவர்களே, நமக்கெல்லாம் தங்கம் ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் வேதம் சொல்லுது, தங்கத்தை நெருப்பினால் புடமிட்டு சோதித்து அது நல்ல தங்கமா நல்ல குவாலிட்டியா அது ஒரிஜினலான்னு சொல்லி அதை சோதித்து பார்ப்பாங்களாம். ஆனால் நம்முடைய விசுவாசம் இருக்குது தரீங்களா, அது தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. அப்போ தங்கமே சோதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலை இருக்குனாக்கா, அதை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம் நிச்சயமாக சோதிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறதுன்னு வேதம் சொல்லுது. காரணம், இந்த விசுவாசம் நமக்கு இயேசுவினுடைய வருகையின் போது புகழ்ச்சியை, கனத்தை, மகிமையை கொண்டு வரப்போகிறது. ஆகவே தான் விசுவாசம் புடமிடப்படுகிறது. உண்மையாகவே நமக்கு ஆண்டவர் மேலே உறுதியான நம்பிக்கை இருக்குதா? என்ன நேர்ந்தாலும், என்ன பொல்லாப்பு நடந்தாலும், துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும், அதன் மத்தியிலும் நாம இயேசு கிறிஸ்துவை உண்மையாக உத்தமத்தோடு கூட பின்பற்ற முடிகிறதா என்பது சோதிக்கப்பட வேண்டும். ஏன்னாக்கா அதற்குரிய ரிவார்டு, அதற்குரிய பலன்களை கர்த்தர் கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஒரு பெரிய விலை கொடுத்துருக்கிறாருங்க. அதே வேளையில் நாம் இயேசு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால், இந்த புகழ்ச்சி கனம் மகிமையை முடிசூட்டி கொள்ள வேண்டும் என்றால், நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இயேசு ஆண்டவரை பின்பற்ற விலையை கொடுக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் தன்னுடைய சிலுவையை எடுத்துட்டு வரட்டும், சுயத்தை வெறுத்து என்னை பின்பற்றி வரட்டும். நாம் நம்முடைய ஆசை இச்சைகளுக்கு, நம்முடைய விருப்பங்களுக்கு மறித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற விசுவாசத்தோடு கூட அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கணும். அவரை பின்பற்றுவதற்காக, அவருக்காக ஊழியம் செய்வதற்காக இந்த உலகத்தில் நாம் எதையும் இழக்கலாம். நம்முடைய விசுவாசம் புடமிடப்படும் போது நாம் நிலைத்து நிற்கக்கூடியவர்களாக, அப்போ கூட நாம் ஆண்டவரை விடாமல் என்ன நடந்தாலும், எதை இழக்க நேர்ந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அப்போவும் அவரை பிடிச்சிட்டு இருக்கிறத நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, மலேசியாவில் அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டர் டீம், கேங் 04ன்னு அவங்களுக்கு பேர். அந்த கொள்ளைக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான நபர்கள் சேர்ந்து தவறான காரியங்களில் அந்த தேசத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. என்ன செய்வாங்கனாக்கா, அவங்க போதை மருந்து கடத்தல், ஆள் கடத்தல், கொலை இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இந்த கேங் 04ங்கிற இந்த குழுவில், இந்த கொள்ளைக்கூட்டத்தில் வந்து சேரணுனாக்கா ஒரு சடங்கு மாதிரி அவங்க பின்பற்றி வந்தார்கள். அதில் சேரக்கூடிய உறுப்பினர்கள் தங்களுடைய உத்தமத்தை நிரூபிப்பதற்காக, உண்மையை நாங்கள் உண்மையாக இந்த குரூப்பில் இருந்து நாங்கள் செயல்படுவோன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவருடைய கைகளில் இருக்கக்கூடிய விரலையோ அல்லது கால்களில் இருக்கக்கூடிய ஒரு விரலையோ அவங்க துண்டித்து போடணும், கட் பண்ணி தூக்கி போடணும். ஏன்னாக்கா இவங்க உண்மையாகவே அந்த கூட்டத்தில் வந்து சேர்ந்து அவங்க கொள்ளடிக்க போகிறாங்களா, இல்லை இவர்கள் உளவாளிகளா, போலீஸ்க்கு நம்மளை காட்டி கொடுத்துருவாங்களாங்கிறத பார்க்குறதுக்காக இந்த ஒரு காரியத்தை வச்சுருந்தாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ஒரு கொள்ளை அடிக்கிற கூட்டத்துக்கு எவ்வளவு உத்தமம் தேவைப்படுது, உண்மை தேவைப்படுது, எவ்வளவு விசுவாசம் இருக்குதுன்னு அவர்கள் பரிசோதிக்கப்படுகிறார்கள். இப்போ நமக்கு தெரிந்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்க, ஒரு கொள்ளை கூட்டத்துக்கு அவருடைய விசுவாசத்தை நிரூபிப்பதற்காக விரல்களை துண்டிக்கணும், அப்போ தான் நாங்கள் சேர்த்துக்குவோம், அப்போ தான் நீங்கள் எங்களுடைய ஆளுன்னு தெரியும், எங்களோடு கூட சேர்ந்து பணியாற்ற முடியும் என்றால், சர்வ வல்லமுள்ள தேவனுக்காக நாம் ஊழியம் செய்யும் போது, அவரை பின்பற்றும் போது நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டுமா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. 1 தீமோத்தி 1:12 பவுல் அப்போஸ்தலன் இப்படி சொல்லுகிறான், என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மை தேவை. ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும்னா நாம் உத்தமர்களா, உண்மையுள்ளவர்களா, ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். உண்மைனாக்கா அது பரிசுத்தத்தை குறிக்கல. பரிசுத்தம் நம்முடைய சொந்த சுயநீதியினால் வராது, அது இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால வரும். பரிசுத்தம் வேற, உண்மை வேறு. இருதயத்தில் உண்மை இருக்கணும். ஆண்டவருக்காக உத்தமமாக
இருக்கக்கூடியவர்களா நாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியும், அவரை நாம் இந்த உலகத்தில் மகிமைப்படுத்த முடியும். யூதாஸை பாருங்கள். யூதாஸ் மற்ற 11 சீடர்களோடு கூட இருந்தவர் தான். இயேசுவோடு கூட உட்கார்ந்தாரு, சாப்பிட்டாரு, படுத்தாரு, பயணித்தாரு. அவர் ஊழியம் செய்ய இடங்களுக்கு போனார். இயேசு ஆண்டவர் செய்யக்கூடிய போதனைகளை, பிரசங்கங்களை கேட்டார், வார்த்தைகளை கேட்டார், அவர் செய்யக்கூடிய அற்புதங்களை பக்கத்தில் இருந்தே பார்த்தார், அதில் பங்கு பெற்றார், அதிசயங்களை பார்த்தார். என்ன ஒரு பரவசமான ஒரு சூழ்நிலை, என்ன விதமான ஒரு பக்தியில் அவர், விசுவாசத்தில் அவர் வளர்ந்துருக்கணும். ஆனால் கடைசி நேரத்தில் எவ்வளவையும் அவர் பார்த்து அனுபவித்து பிற்பாடும் கூட பணம் அவருடைய கண்ணை மறைச்சிடுச்சுங்க. கடைசி நேரத்தில் ஆண்டவருக்கு அவர் விசுவாசமாக இல்லை, உத்தமமாக இல்லை. இயேசு ஆண்டவரையே 30 வெள்ளி காசுக்காக அவர் காட்டி கொடுத்தார் என்று மத்தேயு 26:15 சொல்லுகிறது. இன்றைக்கு நம்மில் அநேகர் அப்படி தான் இருக்கிறோம். சர்ச்சுக்கு போகிறோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்குறோம், அவர் செய்யக்கூடிய அற்புதங்களையும் வல்லமைகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் அந்த துன்பம் வரும்போது, உபத்திரம் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது தடுமாறுகிறோம். நாம் விசுவாசத்தில் நிலைத்திராமல் பின்வாங்கி போகிறோம். நாம் என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துடணும். எதை கேட்டாலும் ஆண்டவர் கொடுத்துடணும். அப்போ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே அவர் கொடுக்கலனாக்கா வருது பார் ஆத்திரம். ஏன் இது? இயேசு கிறிஸ்து நான் கேட்டது எல்லாவற்றையும் எனக்கு கொடுக்கணும். ஆனால் நான் என்ன கொடுத்தேன் இயேசுவுக்காக? நாம் இன்றைக்காவது சிந்தித்து பார்த்துருக்குறோமா? நான் என்ன கொடுத்தேன்? நான் என்ன ஆண்டவருக்காக தியாகம் செய்தேன்? என்னுடைய நேரத்தை கொடுத்துருக்கிறேன். நான் கொள்ளடிக்கிற கூட்டமே தன்னுடைய விரலை கொடுக்குறான் கட் பண்ணி. நான் கொள்ளடிக்க போகிறேன், உங்களோடு கூட இருந்து திருட போகிறேன் அப்படின்னு சொல்லி தவறான காரியங்களுக்கே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. நீங்கள் விரலை வெட்ட வேணாம், கை காலை வெட்டிக்க வேண்டாம். உங்களுடைய நேரத்தை கொடுத்தீங்களா? உங்களுடைய வாலிப நாட்களை இயேசுவுக்காக கொடுத்தீங்களா? ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய அறிவை அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தினீங்களா? உங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தினீங்களா? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வசதி, வாய்ப்பு, பணத்தை ஆண்டவருடைய சுவிசேஷத்திற்கு, அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காக நீங்கள் தியாகம் செய்தீங்களா? ஆண்டவருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்தீங்களா? யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் புடமிடப்பட வேண்டியதாக இருக்கிறது. காரணம், அது பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும் விலையேற பெற்றது. அது மிகுந்த கனத்தையும் புகழ்ச்சியையும் மகிமையையும் நமக்கு கொண்டு வரப்போகிறது. ஆகவே யார் உண்மையாகவே உத்தமர்கள், யார் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நல்லவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கு அவருடைய வாழ்க்கையில சவால்கள் இருந்துட்டே இருக்கும். அந்த சவால்களை ஜெயிப்பது நம்முடைய கடமை. நாம் ரொம்ப கண்காணிப்பாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம், ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுக்கணும், அனுபவிக்கணும், பெற்றுக்கொள்வது, இதில் மாத்திரம் நம்ம கவனம் இருக்கக்கூடாது. ஒரு சில நேரங்களில் எதிர்மறையான காரியங்கள் வரும்போது, விரும்பத்தகாத காரியங்கள், எதிர்பாராத துயர சம்பவங்கள் வரும்போது கூட நாம் ஆண்டவரை விட்டு விலகாமல் அவர் அப்படியே பற்றி கொள்ள வேண்டும். அவருக்காக எதையும் இழக்கலாம், எந்த தியாகத்தையும் செய்யலாம். நீங்கள் எபிரேயர் 11:24 வரையிலான வசனங்களை எடுத்து வாசித்தீர்கள் என்றால் மோசனுடைய வாழ்க்கையை குறித்து அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே பார்வோனுடைய அரண்மனையில், எகிப்தினுடைய ராஜாவுடைய அரண்மனையில் வளர்ந்தவங்க. பார்வோன் அவனுக்கு தாத்தா முறை. பார்வோன் எனக்கு தாத்தா அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டக்கூடிய அந்த ஸ்டேட்டஸையும் அவன் தூக்கி எறிஞ்சிட்டான். ஆண்டவருக்காக தூக்கி எறிஞ்சிட்டு அடிமைகளோடு அடிமைகளாக போயிட்டு அவர்களோடு கூட சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பதற்காக தான் சுகபோகமாக வாழக்கூடிய வாழ்க்கையை, ராஜ யோகத்தை விட்டுட்டு அதெல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு யாருக்காக அந்த தியாகத்தை செய்தாராம்? வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்துவுக்காக. பாருங்க, பழைய ஏற்பாட்டிலேயே இயேசு கிறிஸ்துக்காக ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் தியாகம் செய்திருக்கிறான். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இயேசு கிறிஸ்து பின்பற்றுவதனால, அவருக்காக தியாகம் செய்யும் போது அவர் தம்முடைய வருகையில புகழ்ச்சியும் கனத்தையும் மகிமையும் அவர் நமக்கு கொடுப்பார். அதுக்கு பிரதிபலனாக
இந்த உலகத்துல ஒருவேளை என்னதான் அனுபவித்திருந்தாலும் இயேசு கொண்டு வரக்கூடிய பலன்களுக்கு அது கொஞ்சம் கூட நிகரே கிடையாது. நமக்கும் கூட அப்படிதான். இயேசு ஆண்டவர் கொண்டு வரக்கூடிய பலன்களோடு ஒப்பிடும்போது அதுக்காக எதையும் நாம செய்யலாம். இன்றைக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நான் உங்களிடத்துல கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நீங்க எல்லாவற்றிலும் வாழ்வோ சாவோ எதுவாக இருந்தாலும் நாம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போவதற்கு தயாராக இருக்கிறோமா? நான் செய்த ஜெபங்களுக்கு ஒருவேளை பதில் தாமதமாகலாம், கிடைக்காமல் போகலாம், பல காரணங்கள் இருக்கலாம். என்னுடைய உடல் நலத்தை இழந்து போகலாம், என் குடும்பங்கள் மத்தியில பிரச்சனைகள் வரலாம், என் பிள்ளைகள் மத்தியில பிரச்சனைகள் வரலாம். நாம அதை எப்படி அணுகுகிறோம்? எப்படி நாம மனம் துவண்டு போய் ஆனாலும் இயேசு கிறிஸ்துவை இன்னும் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு அவர் நிச்சயமாகவே சூழ்நிலைகளை மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோமா? அல்லது இவரை இனி பின்பற்றுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி பின்வாங்கி போகிறோமா? நம்முடைய விசுவாசம் புடமிடப்படுகிறது பிரியமானவர்களே. நாம எதையும் மோசையை போல இழப்பதற்கு தயாராக இருக்க வேணும். அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் தெரியுமா? மத்தேயு 25 21 வாசிக்கிறோம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். யாரெல்லாம் ஆண்டவருக்காக விசுவாசத்தோடு விசுவாசத்தை பற்றி கொண்டு அதை விடாம தங்களுடைய உத்தமத்தை உண்மையை நிரூபித்தார்களோ, இயேசுவுக்காக வாழ்ந்தார்களோ, எல்லாவற்றையும் தாங்கி கொண்டார்களோ, கடைசி காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்ல போறார் தெரியுமா உங்களுக்கு? வாங்க, உத்தமம் உண்மையும் உள்ள ஊழியக்காரர்களே, விசுவாசத்தை காத்து கொண்டவர்களே, எனக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்தவர்கள், வாங்க எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிங்கன்னு சொல்லி அவங்கள வரவேற்க போறார். அது மாத்திரம் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறார். அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். என்ன பாக்கியம் பாருங்க. இன்றைக்கு நான் மனம் துவண்டு போக வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசுவோடு கூட இருங்கள். அவர் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். ஆமேன். அது மாத்திரம் கிடையாது, அதுக்குண்டான பிரதிபலன் வரப்போகிறது. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆமேன். நம்ம கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் செய்யலாமா? தேங்க்யூ லார்ட். அப்பா, இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய விசுவாசத்தில் பலப்படுத்துங்க. உடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியான எல்லா சவால்களையும் போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பலனை பரிசுத்த ஆவியானவர் இப்போது கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு பெரிய தைரியம், வல்லமை, அபிஷேகம் அவர்கள் ஆண்டவர் அப்பா தாங்குகின்ற அந்த பலன் அவர்கள் இப்போது நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பலவீனர்களை தொடுங்க சாமி. நடுங்குகின்றவர்களை, பயப்படுகிறவர்களை தொடுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு பெரிய சமாதான சந்தோஷம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்கள், ஒருவேளை நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாக்கா எங்களுடைய மாதாந்திர கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 3வது 4வது ஞாயிற்றுக்கிழமைகளில் பச்சையப்பன் கல்லூரி எதிரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜார்ஜ் ஸ்கூலில் மதியம் 1 மணி முதல் நடக்கிறது. கலந்துக்கலாம். என்னுடைய யூடியூப் இருக்குது, என்னுடைய பேரில் ஃப்ரெட்ரிக் சில்வெஸ்டர்ங்கிற பேரில் யூ கேன் கோ அண்ட் வாட்ச். அது மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல். பிரியமானவர்களே, ஆமேன். கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.